சன்வேவ்ஸ் கால் ஃபியூஷன் ஏர்ட்ராப்ஸில் டெய்லி கரெக்டாக எல்லா டைமுக்கும் செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் ஏர்னிங் பவர் ரேட் குறைஞ்சிட்டு போகுது. இவர் கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப். ஸோ இதே மாதிரி கேட்டகரியில் வந்து 4 ஏர்ட்ராப் நான் ஹெச்பி கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ செய்கிற டைமுக்கு. அந்த 4 ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மற்ற ஏர்ட்ராப்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு சர்டன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதில் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்க. நீங்கள் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்குங்கிற மாதிரி தான் அநேகமான ஏர்ட்ராப்போட கன்செப்ட். ஆனால் இந்த 4 ஏர்ட்ராப்பை தவிர அதில் 2 ஏர்ட்ராப்பாக இவர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மற்ற 2 ஏர்ட்ராப்பும் ஆல்ரெடி நான் ஹெச்பி கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஏர்ட்ராப்போட கன்செப்ட் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு 24 ஹவருக்கு ஒருக்கா போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது பிறகு 24 ஹவர் டைம் போகிற திரும்ப ஸ்டாப் ஆயிடும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அதில் உங்களுக்கு டோக்கன் ஜெனரேட் பண்ணுற டைம் ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா குறைஞ்சி வரும். ஏர்னிங் பவர் 50 இருந்தது, 2 நாளைக்கு பிறகு 25 மாறும். 25லேருந்து 12.5 அப்படி குறைஞ்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.00 சம்திங்லாம் வரும். ஓகே, நீங்கள் அந்த ஏர்ட்ராப் வந்த புதுசுக்குள்ளே நீங்கள் அந்த ஏர்ட்ராப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு நிறைய டோக்கன் கிடைச்சிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா குறைஞ்சி வரும். இதில் இருக்கிற இன்னொரு ஜோக் என்னன்னா, அது குறைஞ்சிட்டு ஏர்னிங் பவர் குறைஞ்சிட்டு வருதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த சரியாக 24 ஹவர் முடிய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டீங்க, இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக மறந்துட்டீங்கன்னா திரும்ப ஸ்லேஷ் பண்ணிட்டு வரும். ஸ்லேஷ் பண்ணணுன்னா உங்களோட ஆல்ரெடி இருக்கிற நீங்கள் உலகாலமும் மைண்ட் பண்ண டோக்கனை இது செய்யும், அது பேர்ன் பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ நீங்கள் மைண்ட் பண்ணுற ரேட் உதாரணத்துக்கு 0.1 இல்லாட்டி 0.2 இருக்கும்னா பேர்ன் பண்ணுற ரேட் 8-10 இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 10-20 நாளைக்கு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணின டோக்கனை ஜஸ்ட் 1 டேயில் பிடிச்சி பேர்ன் பண்ணிவிட்ரும். நீங்கள் அது சரியாக 24 வரைக்கும் ஏர்ன் பண்ணாது. ஸோ இந்த ஏர்ட்ராப் செய்கிறோன்னா கவனமாக இருங்க. இந்த ஏர்ட்ராப் என்ன செய்யுங்க, உங்களுக்கு டெலிகிராமில் மேலே பின் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சு ஒவ்வொரு 24 ஹவருக்கு இருக்க முடிய ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதை ஓன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப்பில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப்போட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், இந்த ஏர்ட்ராப்போட பேரண்ட் கம்பெனி ஒன்று தான். இந்த 4 ஏர்ட்ராப்புக்கும் பேரண்ட் கம்பெனி ஒன்று தான். அந்த பேரண்ட் கம்பெனியால் இதே செட்டப்பில் ஒரு ஏர்லியாக அந்த ஏர்ட்ராப் ஒன்றுக்கு நிறைய பேருக்கு நிறைய இன்கம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இதுலேயும் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது, பட் நாட் ஷுவர். பட் ஆனால் இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ஏர்ட்ராப் மாதிரி ஒரு எடுத்து போட்டு விட்ற, அடுத்தது ரெஃபரல்ஸ் மட்டும் கொடுத்து போட்டு இருந்தால் ஒன்றும் செய்ய தேவையில்ல. அப்படியெல்லாம் இல்லை. கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் 24 ஹவருக்கு ஒருக்கா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அப்படி ஏர்ன் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏர்னிங் பவரும் குறைஞ்சிட்டு வரும். ப்ளஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் மறந்தீங்கன்னாலும் ஸ்லேஷ் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரேட்டை விட பல மடங்கு அதே மாதிரி. ஸோ இந்த ஏர்ட்ராப் செய்யணும்னு நினைப்பீங்கன்னா ப்ராப்பராக செய்யுங்க. அப்படி இல்லையா அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண போயின்னு எல்லாமே 1 டே 2 டே நீங்கள் செய்யாம விட்டாலே மொத்தமாக எல்லாத்தையுமே பேர்ன் பண்ணி முடிச்சு 0ல் ஆட்டும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ஏர்ட்ராப் செய்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோல்டு மைன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஏர்ட்ராப் ட்ரை பண்ணுவாங்க. சும்மாலாம் சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்னிங் ஸ்லேஷிங் அந்த பேர்னிங் இருக்கு. அடுத்தது ஏர்னிங் பண்ணுற அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுங்கிறதால நீங்கள் ப்ராப்பராக சீரியஸாக அந்த ஏர்ட்ராப் செய்வீங்கன்னா, இப்படி ப்ராப்பராக சீரியஸாக செய்கிறாக்கள் 100கணக்கில் இல்லாட்டி 1000கணக்கில் தான் கடைசியாக மிஞ்சுவாங்க. ஓகே, டோக்கனை மிஞ்சி கொஞ்சமாக டோக்கன் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் வருவாங்க, குறிப்பிட்ட பீரியடான ஆட்கள் தான் வருவாங்க, ஒரு கொஞ்சம் சின்ன கணக்கான ஆட்கள். மற்ற ஆட்கள் நிறைய பேர் அவரோட டோக்கன் எல்லாமே பேர்ன் ஆகி அடுத்தது இல்லாமல் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறதால நாளைக்கு இந்த ஏர்ட்ராப் சக்ஸஸ் ஆகினிக்கின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற அலோகேஷன்கள் பெரிய அளவில் அலோகேஷன் கிடைச்சி, அந்த கிடைச்ச அலோகேஷன் பெரிய அளவில் பம்ப் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஷுவர், எதுவுமே ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. பட் இப்படியான கஷ்டமாக இருக்கிற ஏர்ட்ராப்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்டும் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. இதை பற்றி மற்றாக்கள் என்ன நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஏர்ட்ராப் இதை மாதிரி நான் 4 ஏர்ட்ராப் போட்டிருக்கேன், அந்த 4 ஏர்ட்ராப் செய்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குது, எவ்வளோ இப்போ ஏர்னிங் பவரில் போயிட்டு இருக்குது, நீங்கள் எத்தனை நாள் மிஸ் பண்ணீங்க, அந்த மிஸ் பண்ண நாள் எவ்வளோ டோக்கன் இழந்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 100% ஃப்ரீயான பெஸ்ட்டான ஏர்ட்ராப்போட டீட்டெயில்ஸ்லாம் ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸாக போட்டுட்டீங்க. சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஹெச்பியூன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.